ஸ்டுடியோ உள்ள ஒரு 4Kல வந்து நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் பேட்டரியில ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோனி ZV-E10 இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் vlog கேமரா. எக்ஸ்டர்னலுக்கும் சரி இன்டர்னல் ஸ்டுடியோக்கும் சரி லாஸ்ட் 2 இயர்ஸா என்னோட இன்டர்னல் யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து நான் இந்த கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து நான் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த கேமரா தான் யூஸ் பண்றேன். இது வந்து Canon R8. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. பட் ஏன் இந்த கேமராலேயே லென்ஸ் மாற்ற முடியும். பட் என்ன ஒரு டிராபேக்னா இது வந்து ஒரு APS-C சென்சார் தான். இதில் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸை போட முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மிரர்லெஸ் கேமரா வேணும். இது ஃபுல் ஃப்ரேம் கேமரான்றதுனால ஃபுல் ஃப்ரேம் லென்ஸை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 70-200 லென்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைடு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ உங்கள் வீடியோவே வந்து ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸில் வந்து இந்த கேமராவில் நீங்கள் ஷார்ட் பண்ண முடியும். இதே இப்போ உங்களுக்கு வந்து ஜூம் வேணும், இல்லை நீங்கள் அவுட்டோர் போய் ஷூட் பண்ண போகிறீங்க, இல்லை நிறைய நேரம் வந்து இன்டர்வியூஸ் எடுக்க போகிறீங்க, பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கணும் அண்ட் ஜூம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்கார்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜூம்க்கும் பேட்டரி லைஃப்க்கும் பெஸ்ட்டான கேமரா. உங்களுக்கு இந்த கேமராஸை பற்றி ஏதாச்சும் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.